Hello friends, welcome to our channel. Today நம்ம சேனல்ல உருத்திரங்கண்ணனார் பற்றி பார்க்க போறோம். இது நமக்கு டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸ் ஜெனரல் தமிழ் 7 நமக்கு கொடுத்திருக்காங்க. First one 7th நியூ புக் டேம் 2ல பேஜ் நம்பர் 3ல நமக்கு கலங்கரை விளக்கம் எனும் தலைப்பின் கீழ் கொடுத்திருக்காங்க ஒரு பாடல். என்னன்னு பாத்திரலாம். நுழைய முன் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்திரலாம். நம் தமிழர்கள் வாழக்கூடிய நிலங்களை 5ஆக பிரித்திருந்தனர். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அவற்றுள் ஒன்றுதான் நெய்தல். நெய்தல் என்பது கடலும் கடல் சார்ந்த இடமும். அந்த நிலத்திலும் நம் தமிழர்கள் வாழ்ந்துகிட்டு தான் இருந்தாங்க. இவங்க கடலோடு இணைந்து வாழ்ந்ததுனால அவர்களுடைய வரவு செலவுகளுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா களம் என்பது கப்பலை குறிக்கும். கப்பலை உருவாக்கி அதுல மீன் பிடித்து வணிகம் செய்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. கடற்பயணம் சென்று கரை திரும்புவதற்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சோ அதற்கு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு தொழில்நுட்பம் தான் இந்த கலங்கரை விளக்கம். இந்த கலங்கரை விளக்கம் குறித்து சங்ககால பாடல் கூறுவதை நாம இதுல பார்க்கலாம். வானம் ஊன்றிய மதலை போல, அதாவது இந்த கலங்கரை விளக்கமானது எவ்வாறு அமைந்திருக்கிறது என்றால், வானம் ஊன்றிய மதலை என்பது தாங்கி நிற்கக்கூடிய தூண். அந்த வானம் கீழே விழாமல் தாங்கி நிற்கக்கூடிய தூண் போன்று விளங்குகின்றது. ஏணி சாத்திய ஏற்றரும் சென்னி. இங்கு சென்னி என்பது உச்சியை குறிக்கும். ஏணி வைத்தும் ஏற முடியாத அளவுக்கு பெரிய அளவாக இந்த கலங்கரை விளக்கமானது அமைந்துள்ளது. விண்பொற நிவந்த வேயா மாடத்து. விண்ணை தொடும் அளவிற்கு வேயா மாடம் அப்படின்றது சாந்தினால் பூசப்பட்ட ஒரு அடுக்குகளை கொண்டதுதான் இந்த கலங்கரை விளக்கம். அதான் விண்ணை முட்டக்கூடிய அளவுக்கு பெரியதாக இருக்கின்றது இந்த கலங்கரை விளக்கம். இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி. நெகிழி என்பது தீச்சுடரை குறிக்கும். இரவு நேரத்தில் அதில் தீயை ஏற்றி வைப்பர், சுடரை ஏற்றி வைப்பர். அததான் சொல்லியிருக்காங்க. உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை. உறவு நீர் என்பது பெரும் நீர்பரப்பை கொடுக்கும். அழுவம் என்பது கடலை குறிக்கும். அதாவது பெரிய நீர்பரப்பை கொண்ட கடலில் ஓடுகின்ற களம் என்பது கப்பலை குறிக்கும். அதாவது ஓடுகின்ற படகு திசையறியாது நிற்கும் வேளையில் இந்த உயரமான கலங்கரை விளக்கத்தின் மீது எரியக்கூடிய தீச்சுடரை பார்த்து கரைக்கு திரும்புவர். இதுதான் நமக்கு சொல்லியிருக்காங்க கடியலூர் உருத்திரங்கண்ணனார். இதுல நம்ம ஆசிரியர் குறிப்பு என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். கடியலூர் உருத்திரங்கண்ணனார் சங்ககால புலவரும் ஒருவர். இவர் கடையலூர் என்னும் ஊரில் வாழ்ந்ததுனால இவருக்கு கடியலூர் உருத்திரங்கண்ணனார் எனும் பெயர் பெற்றார். இவர் 10 பாட்டில் உள்ள பெரும்பானாற்றுப்படை, பட்டினப்பாலை ஆகிய 2 நூல்களை இயற்றியுள்ளார். பெரும்பானாற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னா தொண்டைமான் இளந்திரையன். இந்த நூல்ல 346 முதல் 351 வரை உள்ள அடிகள் அனைத்துமே நமக்கு பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கு. வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பக்கூடிய புலவர் பாணர் போன்றோர் அந்த வள்ளலிடம் சென்று பரிசு பெற பிறருக்கு வழிகாட்டுவதாக பாடப்படுவதுதான் இந்த ஆற்றுப்படை இலக்கியம். நெக்ஸ்ட் 9th ஓல்டு புக்கு பேஜ் நம்பர் 84ல நமக்கு பட்டினப்பாலை பற்றிய ஒரு செய்தி கொடுத்திருக்காங்க. புகார் நகரத்தில் நிறுத்தப்பட்ட நாவாய்கள் அலைகளால் அலைப்புண்டு கட்டுத்தறியில் கட்டப்பட்ட யானை அசைவது போல் அசைந்தன. அவற்றின் உச்சியில் கொடிகள் அசைந்து ஆடின என பட்டினப்பாலை கூறுகின்றது. எதுக்கு நம்ம இதை பார்க்கோம் அப்படின்னா, பட்டினப்பாளையின் ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். நமக்கு இந்த வரி கொடுத்துட்டு இது யார் சொன்னது அப்படின்னு கேட்க சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் 10th ஓல்டு புக்ல பேஜ் நம்பர் 130ல பட்டினப்பாளையில் இருந்து ஒரு பாடல் வரி கொடுத்திருக்காங்க. நீரின் வந்த நிமிர் பரிப்புறவியும் காலின் வந்த கருங்கரி மூட்டையும் வடமலை பிறந்த மணியும் பொன்னும் குடமலை பிறந்த ஆரமும் மகிழும் மயங்கிய நனந்தலை மருகு. இது பட்டினப்பாலை நூல்ல கொடுத்திருக்கு. இதை இயற்றியவர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். நெக்ஸ்ட் ஆசிரியர் குறிப்பு மட்டும் நம்ம பார்க்கலாம். கடியலூர் உருத்திரங்கண்ணனார் சங்ககால நல்லிசை புலவர்களுள் ஒருவர் தான் இவர் பாடிய பாடல்கள் பெரும்பானாற்றுப்படை, பட்டினப்பாலை. இந்த 2 பாடல்களுமே 10 பாட்டு எனும் நூல்ல 10 பாட்டுகள் தொகுதியில இடம்பெற்றிருக்கு. இது மட்டும் இல்லாம இவர் அகநானூற்றுல 167வது பாடலையும் குறுந்தொகையில 352வது பாடலையும் இயற்றியுள்ளார். இதுதான் நம்ம எக்ஸ்ட்ரா பார்க்கக்கூடிய பாயிண்ட்.
அகநானூற்றுல 167வது பாடலையும் குறுந்தொகையில 352வது பாடலையும் இவர் இயற்றியிருக்காங்க. இவருக்கு கடியலூர் உருத்திரங்கண்ணனார் எனும் பெயர் வர காரணம் என்னன்னு பார்க்கலாம். இவர் தமிழ்நாட்டுல வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சோளிங்கர் எனும் ஊரில் பிறந்தார். அந்த சோளிங்கர் எனும் ஊருக்கு மற்றொரு பெயர் தான் திருக்கடிகை. இந்த கடிகையை கடியலூர் அப்படின்னு அழைப்பது வழக்கம். அடுத்து காஞ்சியில இருக்கக்கூடிய தொண்டைமானிடம் ஆற்றுப்படுத்தும் பெரும்பானாற்று படை பாலை நிலவழியை முதலில் காட்டுகின்றது. சோழர் கரிகாலன் பெருவளத்தானிடம் ஆற்றுப்படுத்தும் நூலின் பெயர் பட்டினப்பாலை. இவ்வாறு பாலை திணையை பற்றி இவர் அதிகமாக பாடலை இயற்றியுள்ளார். அதனால பாலை நிலத்தில் உருத்து இருக்கும் உருத்திரரை பாடிய புலவர் என காட்ட கண்ணனாருக்கு உருத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அடைமொழியும் வந்திருக்கு. இருந்தாலும் இவர் பெயரை பார்க்கும்போது முதல்ல ருத்ரகிருஷ்ண என்ற வடமொழி பெயரை தான் இவர் பெற்றிருக்கிறாரு. இவருடைய தந்தையார் பெயர் உருத்திரன். அதனால இவருடைய பெயரை உருத்திர கண்ணனார் அப்படின்னு நாம அழைக்கிறோம். இதோட இவரை பற்றிய செய்தி முடிவடையுது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.